சரி. இது வீடியோ மீட்டிங் ரெக்கார்டு ரெக்கார்ட். மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே என்ற சிறப்பு நிகழ்வு இன்று துவங்கப்பட உள்ளது. மாவட்டம் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரின் அவர்களின் சீரிய முயற்சியினாலும் இந்த நிகழ்வு 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பித்துக் கொடுக்க இணைந்து வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் மண்டலம் ஒன்றின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தமிழ் பிரியன் அவர்களுக்கும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பக்கிரிசாமி அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் பாலசுந்தரம் அவர்களுக்கும் பொருளாளர் ரொட்டேரியன் கண்ணையன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் தலைவர் தங்கமோகன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்கத்தை சார்ந்த அத்துணை உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கும் ஜானி தாம்சன் அவர்களையும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பக்ரிசாமி அவர்கள். சார் அன்மியூட் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட்ல மியூட்ல இருக்கு பாருங்க. அன்மியூட் பண்ணீங்க சார், கீழே அந்த ஃபர்ஸ்ட்ல பட்டன் அழுத்தி. ஓகே, அன்மியூட் ஆகல. ஆயிட்டு ஓகே, படி. அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலை விட வேண்டுகிறேன். உலகின் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அறவும் தலைத்திட என் அருள் வேண்டுகிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து நாங்கள் மக்கள் தொண்டிலே நாளும் ஈடுபட வேண்டுகிறோம். எல்லோரும் எல்லா வளம் பெற்று இணைய வந்த இறையே அருளே புரிவாக. ரோட்டரி மாவட்டம் 2981 சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்கில் காலை சக்கரத்தில் கீவளூர் ரோட்டரி சங்கத்தையும் இணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த ஒத்துழைப்பு இது அனுமதி கொடுத்த மாவட்ட ஆளுநர் திரு பாஸ்கர் அவர்களுக்கும் எங்கள் உதவி ஆளுநர் தமிழ் பிரியன் அவர்களுக்கும் இந்த காலச்சக்கரத்தை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய காரைக்கால் சிட்டி நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக இந்த காலச்சக்கரனுடைய ப்ராஜெக்ட் சேர்மன் திரு குணபாலன் அவர்களுக்கும் அவருடைய சார்ந்த டீம்களுக்கும் எங்களது கீவளூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். எங்களுடைய அன்பான வரவேற்புரைக்கும் ரோட்டரி இறை வணக்கத்திற்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ
இசைந்த பண்ணெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அப்படியே சின்முத்திரை வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சுட்டு நம்ம ஆ எழுத்தை வந்து நல்லா மூச்சு இழுத்துட்டு அந்த ஓசையை நல்லா உச்சரிக்கிறோம். அடுத்து இந்த 3 விரல் அப்படியே மடக்கிருங்க. சின்மய முத்திரை. மூச்செழுத்து ஊ எழுத்து. கட்டவரில் இப்படி உள்ள வச்சு ஆதி முத்திரை. மூச்செழுத்து இம். இப்படியே வணக்க முத்திரை வச்சுக்கிறோம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். ஏதோ அப்படியே கால்களை நீட்டிக்குங்க. கால் விரல்களை நல்லா சுருக்கி விரிக்கணும். நல்லா டவுன் அப், டவுன் அப், டவுன் அப், டவுன் அப். காலம் அடைக்கு ஒதுக்குங்க. நம்ம இப்போ வந்து யோகாவை பற்றி சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த யோகம் தான் நிறைய சொல்றாங்க இல்லைங்களா? திருமூலர் சொல்லியிருப்பாரு, அந்நெறி இந்நெறி எண்ணாது அட்டாங்க தன்னெறி சென்று சமாதியிலே நின்று நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் புன்னெறி யாகத்தில் போக்கில்லை யாகமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம செய்யற முறைகள் வந்து அட்டாங்க யோகம். அதாவது அதை வந்து திருமூலர் சித்தர் அவர்கள் நம்மளுக்கு அருளி இருக்கிறாங்க. அதன்படிதான் நம்ம இந்த யோக பயிற்சியை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும். அது இந்த ஆண்டு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றத. யோகா அப்படிங்கிறது வந்து இணைதல் என்று பொருள். அதாவது நமது உடலும் மனமும் இணைந்து இயற்கையோடு இயற்கையாக, அதாவது அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடல் தான் ஐம்பெரும் பொருள். ஐம்பெரும் பொருளால ஆகப்பட்ட இந்த உடலை நல்ல ஆரோக்கியப்படுத்துறதுக்கு நம்ம இந்த இணைதல் செய்ய வேண்டியது இருக்குது. இது யோகம். உடலாலும் மனதாலும் ஒன்றுபட்டு இயற்கையோடு இயற்கையாக இணைகிறதுக்கு இந்த பயிற்சி. இத
அஷ்டாங்க யோகம்ட்டு பதஞ்சலி முனிவர் சொல்லியிருப்பாங்க. இந்த யோகா படிக்க போனோம்னாவே போட்டிருப்பாங்க யோகாவின் தந்தை ஆஹ் பதஞ்சலி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படி பார்த்தா தாய் வந்து திருமூலர் தான். திருமூலர் வந்து அட்டாங்க யோகம்னு இதை வந்து எழுதியிருக்காங்க. அதைத்தான் அவங்க சமஸ்கிருதத்துல அஷ்டாங்கம்னு போட்டிருப்பாங்க. அந்த வகையில நம்ம இயமம் அப்படிங்கிறது தான் வந்து யோகாவோட முதல் நிலை. இந்த ஆசனங்கள் செய்யறது வந்து மூன்றாவது நிலை. முதல்ல பார்த்தா இயமம். கொல்லான், பொய்கூறான், களவிலான், எண்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுஞ்செய்ய வல்லான், பகுத்துண்பான், மாசிலான், கல் காமம் இல்லான், இயமத்திடையில் நின்றான். இந்த 10 நிலைகளை நாம கடைபிடிச்சிட்டு தான் யோகாவை செய்ய வரணும். இதை கடைபிடிக்க நம்ம தகுதி இல்லை அப்படின்னா நீ யோகா செய்யறதுக்கும் தகுதி இல்லை என்றுதான் பொருள். நம்ம என்னதான் யோகா கத்துக்கிட்டாலும் லட்சக்கணக்கான ஆசனங்கள் செஞ்சு அவங்க பழகினாலும் அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அது வந்து தீமையில தான் போய் முடியும். இந்த 10 நிலைகளை நாம கண்டிப்பா கடைபிடிச்சாகும். அதுவும் முக்குற்றம் அப்படின்னு சொல்றத வந்து உயிரை கொல்லக்கூடாது, எந்த உயிர்களையும் வதைக்க கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால நம்ம வந்து இந்த இயமம் தெரிஞ்சிருக்கணும். இந்த இயமத்தை நாம கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிட்டு நியமம்னு சொல்றது, பதவி நியமனம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த 10ஐயும் வந்து நம்ம கடைபிடிக்கணும். அது நியமம். இத இந்த கோட்பாட்டில் தான் நம்ம சிந்திக்கணும். நம்ம இதை கடைபிடிச்சினாவே நாம பெரிய ஒரு நீதிபதிக்கு சமங்க. நாம அது நியமம் வந்து 2, 3 ஆசனங்கள். அதுக்குதான் அந்த ஆசனங்கள் பயிற்சி ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. 4 பிராணயாமம், மூச்சு பயிற்சிகள். பிரத்யாகாரம், இந்த மூச்சை நல்லா உடம்பு ஃபுல்லா நம்ம எடுத்துட்டு போறது. தாரணை, ஒரு இடத்துல வச்சு நான் அதை மூச்சுக்களை 7 ஆதாரங்களுக்கு கொண்டுகிட்டு போறதுங்க. தியானம், நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துறது. நல்லா ஒருநிலைப்படுத்தி நம்ம, அதாவது கடந்த காலத்துக்கும் போகாத மனசு, எதிர்காலத்துக்கும் போகாத நிகழ்காலத்துல நம்ம இருந்து வாழ்வியல் கடமையாற்றுவது. அதுக்குதான் நம்ம பழகிறோம். அமைதியா உட்கார்ந்து அந்த நிகழ்காலத்துல கொண்டுட்டு வரக்கு தான் அந்த தியானம். சமாதி நிலை, அந்த இயற்கையோட இயற்கையா சமம் ஆயிக்கிறதுங்க. சரிங்களா? அப்படி எழுந்திரிச்சுக்கலாம், பயிற்சிக்கு போய்க்கலாம். நாம செய்ய போற ஆசனம் தாடாசனம். கைகளை மெதுவா மேல கொண்டு வாங்க. கைகளை பொறுத்துக்கிறோம். 2வது நிலை, கைகள் நல்லா திருப்பி. 3வது நிலை நல்லா உயர்த்துறோம். கையும் மேல வருதுங்க, காலும் மேல வருது. இந்த கால் ஃபிங்கர்ல தான் நாம நிக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவா கைகளை கீழே கொண்டு வாங்க. மூச்சில் தொடங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சூரிய வணக்கம் செஞ்சுட்டு தான் நம்ம ஆசனங்கள் செய்வோம். சூரிய வணக்கங்கள் செய்யறதுனாலையும் உடல் இலக்கமாகுது. சூரிய வணக்கம் செய்யறதுக்கே வந்து நம்ம கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாகணும்னா இந்த தாடாசனம் செஞ்சுட்டு செய்யறது நல்லதுங்க. அதனாலதான் நம்ம தாடாசனம் செஞ்சுட்டு அப்புறம் சூரிய வணக்கத்துக்கு வரோம். சரிங்களா? தாடாசனம் செய்யறதுனால நம்ம உச்சி முதல் பாதம் வரை நல்லா நரம்புகள் இழுக்கப்பட்டு ரத்தோட்டம் நல்லா போகும். உடல் நல்லா ஒரே ஒரு பொசிஷன்ல உடல் நல்லா இலக்கமாகும். நல்லா மூச்சு விட்டுக்குங்க. அடுத்தது சூரிய வணக்கம். முதல் நிலை. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி திரும்பி செய்யறேன். நீங்க இங்க பார்த்தே செஞ்சுக்கலாம். நீங்க திரும்ப வேண்டியதில்லை. முதல் நிலை. இரண்டாவது நிலை.
நேரம் வந்துட்டு நல்லா மூச்சுலுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுலுங்க. மூன்றாவது நிலை. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். விரல்களை தட்டு நல்லா கணுக்கால பிடிச்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா காலோட சேர்ந்து டச் ஆகிற அளவுக்கு கிட்டக்கு போங்க. 4வது நிலை. காலுக்கு பக்கத்துல கைகளை ஊனி முழங்கால கொஞ்சம் மடக்கி கால் நீட்டினீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கு நீட்டுறதுக்கு. 4வது நிலை. 5வது நிலை. நல்லா குதிக்கால் டச் ஆகிற அளவுக்கு கீழே அழுத்திட்டு செய்யணும். உள்ளங்கைகள் நல்லா அழுத்தமா வச்சிருக்கணும். இப்ப கையில பேலன்ஸ் இருக்கு, கால்லயும் பேலன்ஸ் இருக்கு. முக்கோண வடியில இந்த மலை மாதிரி நிக்கணும். 6வது நிலை. முட்டிய ஊனி நல்லா உட்கார்ந்து அப்படியே முன்னாடி வரும். தாடை நல்லா கீழே டச் பண்ணிக்கிறோம். இடுப்பு மட்டும் லைட்டா தூக்கிருக்கு. 6வது நிலை. 7வது நிலை. அப்படியே புஜங்காசம் நல்லா நிமிர்ந்து பாக்குறோம். காலை பின்னாடி சேர்த்து வச்சிருக்கிறோம். 8வது நிலை. 9வது நிலை. ரைட் லெக் முன்னாடி வச்சுக்கோங்க. நல்லா மேல பாருங்க. 10வது நிலை. பாதகஸ்தாசனம் நல்லா டச் பண்ணுங்க. 11வது நிலை. நல்லா மூச்சு இழுத்துட்டு பேக் பெண்டிங் பண்ணுங்க. விரையாசனம். 12வது நிலை. வணக்கங்களுக்கு வந்துடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து பர்ஸ்வ திரிகோணாசனம். கவனிங்க. காலை நல்லா அப்படி அகலமா வச்சுக்கிறோம். முதல் நிலை. 2வது நிலை. கைகளை நீட்டுறோம். ரைட் லெக் நல்லா இப்படி திருப்பி எல் பொசிஷன் வச்சுக்கிறோம். அப்படியே திரும்பி வணக்க வைக்கிறோம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நேரம் வந்துடும். நல்லா இடுப்புல கை வச்சு மூச்சு விடுங்க. இடது காலம் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிருங்க. கைகளை நீட்டுங்க. அப்படியே பின்னாடி திரும்பிடுறோம். பின்னாடி திரும்பி நம்ம லெப்ட் லெக்ல ரைட் ஹேண்டோட முழங்கை வந்து டச் ஆகும். திரும்பி வணக்க வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு நிலை. இடுப்புல கை வச்சு மூச்சு விடுங்க. இது செய்ய முடியலைன்னா சாதாரண இப்படி திரிகோணாசனம் இதே மாதிரியே செஞ்சுக்கலாங்க. இந்த திரும்பி செய்யறதுனால நம்ம என்ன, இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகள் தொந்தி இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சா கடகடன்னு நல்லா கரைஞ்சிரும். ரொம்ப முக்கியமான பயிற்சியா இருக்கு.
நல்லா இப்படி ரைட்டு லெஃப்ட் ஒரு 5 தடவை செய்யலாம் இந்த ஆசனம். ரைட்ல ஒரு 5, லெஃப்ட்ல ஒரு 5 தடவை நல்லா செஞ்சு பயிற்சி பண்ணோம்னா வயிற்று பகுதி வந்து நல்லா நல்லா ஒழுங்காயிருங்க. ஊளைச்சதைகள் வந்து குறைஞ்சிரும். அப்படியே அடுத்து உட்கட்டாசனம். சேர் பொசிஷன். காலை ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். ஷோல்டர் அளவுக்கு கீழே வச்சுக்கிறோம். கைகள் ஸ்ட்ரெயிட்டா நீட்டுங்க. உட்கட்டாசன நிலை. சேர் இல்லாம நாம நிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா நீண்ட மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் ஒரு முறைக்கு ஒரு 3 முறை செஞ்சோம்னா நல்ல மூட்டுக்கு வந்து நல்ல மூட்டு வலி குறைஞ்சு நல்ல கால் வலி வலிமையாகும். கால்கள் குதிக்கால் வலி சரியாகும். இடுப்பு வலி சரியாகும். மிக முக்கியமான ஆசனம் உட்கட்டாசனம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. கைகள் நீட்டிக்குங்க. கால் நீட்டிடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. பட்டர்ஃப்ளை ஆசனம். ஐயா படம் தெரியல. இப்ப தெரியுதுங்களா? இடுப்பு தான் தெரியுது. பட்டாம்பூச்சி ஆசனம். ஐயா இடுப்பு தான் தெரியுது. கேமரால தெரியுதுங்களே? இல்லையா? ஓகேங்க. ஓகே. நன்றி நன்றி. அப்படியே செய்யுங்க. அப்படியே மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே முடிஞ்ச அளவுக்கு கீழே குனிஞ்சு டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம், ஆமை ஆசனம் இது செய்யறதுனால பெண்களுக்கு மிக முக்கியமான ஆசனம் இது. பிரசவம் ஆகிறதுக்கு செய்வாங்க. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது மிக முக்கியமான ஆசனம். அடுத்து நாம படுத்த நிலையில செய்யக்கூடிய ஆசனங்களுக்கு போய்க்கிறோம். அர்த்த சக்கராசனம். ஸ்ட்ரைட்டா படுத்துருங்க. ஃபர்ஸ்ட் கவனிச்சுட்டு அப்புறம் நீங்க படுத்த நிலைக்கு போய்க்கலாம். காலை மடக்கி முதல் நிலை கைகளை நீட்டிக்கிறோம், காலை நீட்டுறோம். 2வது நிலை கணுக்கால பிடிச்சிடுறோம். 3வது நிலை வந்து இடுப்பு நல்லா மேல தூக்கும். இது அர்த்த சக்கராசனம். இது சக்கராசனம் செய்யறவங்க இது இப்படியே செஞ்சுக்கலாம். கால் அப்படியே கை கீழே ஊனி நல்லா மேல தூக்கிடலாம். செய்ய முடியாதவங்க இப்படி கணுக்கால பிடிச்சி இந்த நிலையிலேயே இருக்கலாம். இது பாதி சக்கராசன நிலைகள். செய்யலாங்களா? ரெடி பொசிஷன். அப்படியே படுத்துருங்க. முதல் நிலைக்கு போய்க்குங்க. 2வது நிலை காலை பிடிச்சிருங்க. 3வது நிலை இடுப்பு நல்லா தூக்குங்க. 4வது நிலை பின்னாடி கை வைங்க. மேல தூக்க முடியறவங்க மேல தூக்கலாம். இடுப்பை மட்டும் தூக்கி அப்படியே வச்சுக்கணும். 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7
8, 9, 10. ஓய். இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லா மூச்சு விடுங்க. காலமடிக்கு பவனமுத்தாசம். இந்த ஆசனம் செஞ்சா கண்டிப்பா பவனமுத்தாசனம் செய்யணும். அது பேக் பெண்டிங், இது பவனமுத்தாசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய். அப்படியே படுத்த நிலையை நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே சாஞ்சாசனம் பண்ணி போயிருங்க. அப்படியே நல்லா உடலை கவனிங்க. படுத்து நீ படுத்து முடிச்சுட்டாங்க. சாந்தியாசனத்துக்கு படுத்து முடிச்சுட்டாங்க. சரிங்க. இப்போ வந்து 6 மணி வரைக்கும் தான் நமக்கு டைம். இந்த ஆசனத்துக்கு போகும். இதை செஞ்சுட்டு நீங்க 5 நிமிஷம் கண்ணை மூடி நல்லா மூச்சு காற்றை கவனிச்சுட்டு உடல் இணக்கமா வச்சு சாந்தியாசனம் பண்ணிக்கணும் 5 நிமிஷம். சரிங்களா? ஆசனங்களை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா வந்து ஆசனங்களை எப்படி செய்யும் போதும் ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனம் செய்யணும், பேக் பெண்டிங் ஆசனம் செய்யணும், ஹேண்ட் பேலன்சிங் ஒரு ஆசனம் செய்யணும், லெக் பேலன்ஸ் ஒரு ஆசனம், திருவினை அந்த திருவினையில ஒரு ஆசனம் செய்யும். அந்த வகையில நம்ம 5 வகையான ஆசனங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். உடல் முழுக்கும் ரத்தோட்டம் போயிருக்கும், உடல் நல்லா இறக்கமாக இருக்கு, நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உடல் தகுதி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம பயிற்சி செய்யணும். வெவ்வேறு ஆசனத்துக்கு எந்த ஆசனங்கள் செஞ்சாலும் அந்த 5 ஆசனம் இருக்கும். உன்னோடைய கையால் ஆசனங்கள் செய்யணும், காலாசனம் திருநிலை. சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம ஆசனங்கள் பயிற்சிகளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஏதாவது சந்தேகமும் நீங்க கேள்வி கேட்கறதாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு ஆசனங்களையும் தன்னுடைய உள்ளறுத்தங்கள், ஒவ்வொரு அர்த்தங்கள் என்பதை விட உள்ளறுத்தங்களையும் நமக்கு வந்து சிறப்பா இன்னைக்கு வெளிக்கிருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பயிற்சி முறைகள் என்ன, அந்த பயிற்சி முறைகளுக்கு நம்ம உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்க வேண்டும், அதற்கு நாம் எந்த பயிற்சி முறையை சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம சூரிய வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம்ம போன வருஷம் ஃபுல்லா செஞ்சோம். அந்த சூரிய வணக்கம் முதன்மை என்பதையும் நமக்கு சுட்டி காட்டி அதற்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பயிற்சி நமக்கு இன்னைக்கு சிறப்பாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பயிற்சிகளும் நமக்கு வந்து அவங்க சொல்ற விதங்கள் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து அற்புதமா புரியும் வண்ணம் தெளிவான ஒரு தெளிவான ஒரு பயிற்சி முறைகள் சிறப்பா வடிவமைத்து கொடுத்த இன்றைய காலைச்சக்கரம் நாளை நமது ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கு நமது காலைச்சக்கரம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் இருக்கும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். புத்தம்புது காலையில் இன்று நாம் உணவை எப்படி மருந்தா மாத்துறதுன்னு பார்க்கலாம். உணவை எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்றேன்னு சொன்னோன்னே சில பேர் யோசிப்பீங்க, ஒருவேளை இவர் வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லுவார்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை, என்ன வேணாலும் சாப்பிடலாம். உடனே சந்தோஷமா இருந்திருக்கும், ஆஹா அருமையான வைத்தியம்னு. அடுத்தது, ஒருவேளை கொஞ்சமா சாப்பிடணும்னு சொல்லுவாரோ அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாங்க. உண்மையிலேயே எது வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம், ஆசிரியரை சாப்பிடலாம். உடனே உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், என் ராசா நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. வரேன் இருங்க, கடைசியா ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன தெரியுமா? பசி எடுத்தாதான் சாப்பிடணும். பசின்னா என்ன? பசின்னு என்னன்னா, வாயு வயிறு குடல்ல ஜீரண சுரப்பியெல்லாம் சுரந்துட்டு, ஹலோ இப்ப சாப்பிடுங்க, அதை நானு நல்லா
ஜீரணம் பண்ணி நல்ல சர்க்கரையா மாத்தி சர்க்கரை நோயை குணப்படுத்துறேன், நல்ல கொழுப்பா மாத்தி கொழுப்பு சக்தி அதிகம் பண்றேன். இப்படி உணவை மருந்தா மாத்தறதுக்கு, ரத்தமா மாத்தறதுக்கு நான் ரெடி, நீ ரெடியான்னு உடம்பு நம்மளை பார்த்து கேட்கிற பாஷைக்கு பேர் தான் பசி. எனவே பசி எடுத்தால்தான் சாப்பிட வேண்டும். அதாவதுங்க, எப்ப பசி எடுக்குதோ அப்ப சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வரவே வராது. வந்திருந்தா 100 நாள்ல குணமாயிருங்க. எப்ப பசி எடுக்குதோ அப்பதான் சாப்பிடணும். சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பாடு மருந்தா மாறும். 1 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க பெரிய மருந்து வாங்கி சாப்பிட்டு குணமாகாத வியாதி கூட உணவை பசி எடுத்து சாப்பிட்டா அது மருந்தா மாறுங்க. உணவுல அவ்வளவு விஷயம் இருக்குங்க. அவன் என்ன பண்ணணும்? பசி எடுத்தாதான் சாப்பிடணும். அதாவது பசி எடுத்து சாப்பிடும் பொழுது அது ஆரோக்கியம். பசி இல்லாம சாப்பிட்டா வியாதி. பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து. பசி எடுக்காம சாப்பிட்டா குப்பை. எனவே நாம் இனிமேல் பசி எடுத்து சாப்பிடுவோமாக. இங்க பாருங்க, இப்போ நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு, நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுன்னு எல்லாரும் சொல்றாங்களா இல்லையா? யாரும் எத்தனை பேர் நீங்க நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்க? யாரெல்லாம் நேரத்துக்கு சாப்பிடுறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆனா இப்படி சொல்றான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறதுங்கிறது வேற, பசி எடுத்து சாப்பிடுறதுங்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் ஒண்ணும் உங்களை நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு சொல்லல, பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றேங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பாக்கலாமா? ஒரு வீட்டுல ஒரு அம்மா என்ன பண்றாங்க, காலையில ஒரு 8 மணிக்கு ஒரு 5 இட்லி சாப்பிடுறாங்க. எந்த வேலை வெட்டிக்கும் போகாத சோம்பேறியான ஒரு பணக்கார வீட்டு அம்மா உட்காந்துட்டு அவங்க வாட்டுக்கு சோபால உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு அவங்க எந்த வேலையும் செய்யல. எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் இருக்காங்க, மெய்ட் இருக்காங்க, சமையல், அதுக்கு எல்லாமே. ஒரு 3 மணி ஆயிடுச்சு மதியானம். இவங்க டைம் பாக்குறாங்க, ஐயோ 3 மணி ஆகி போச்சா, ஐயோ மதிய சாப்பாடை சாப்பிடலையேன்ட்டு ஓடி போய் எடுத்து சாப்பிடுறாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் கொட்டிக்கிறதுன்னு பேரு. ஆமாங்க, மணிதான் 3 மணி ஆச்சு, இன்னும் பசி எடுக்கல இல்ல, ஏன் சாப்பிடணும்? புரிஞ்சுக்குங்க, டைமை பார்த்து சாப்பிட்டா அந்த உணவு உடம்புக்கு நல்லதில்லை. பசி எடுத்து சாப்பிட்டாலே அது சிறந்தது. இப்ப சொல்லுங்க, அப்போ பசி இல்லாம ஒரு 3 மணி ஆச்சுன்னு நம்ம சாப்பிடும் பொழுது ஏன் ஜீரணமாகாதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப காலைல சாப்பிட்டு 5 இட்லி இருக்கு இல்லையா, இன்னும் ஜீரணமாகி நல்ல சக்கரை, நல்ல கொழுப்பு, நல்ல புரோட்டீனா மாறி ரத்தமா மாறி உடம்புக்குள்ள போகவே இல்லை. அப்ப நாம என்ன பண்றோம், மணி 2 மணி 3 மணி ஆயிடுச்சு, மதிய சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், புதுசா ஒரு சாப்பாடு உள்ள போடுறோம். அப்ப என்ன ஆகுது, வாயிலையும் ஜீரண சுரப்பி இல்ல, வயிற்றுலயும் ஜீரண சுரப்பி இல்ல. அப்ப என்ன ஆகும், இதுவும் உள்ள போய் ஜீரணமாகாது, ஏற்கனவே இருக்கிற அந்த இட்லியும் ஜீரணமாகாது. அப்புறம் என்ன ஆகும், உள்ளதும் போச்சுடா லொல்லக்கண்ணா அப்படின்னு ஆயிரும். புரிஞ்சுங்களா? அதனால டைம் பார்த்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, பசி எடுத்தாதாங்க சாப்பிடணும். இன்னொரு வீட்டுல இன்னொரு அம்மா என்ன பண்றாங்க, காலையில ஒரு 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிடுறாங்க. கடினமான உழைப்பாளிங்க, மாடு மாதிரி மாங்கன்னு எல்லா வேலையும் செய்யறாங்க. ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு, கமகமா நல்லா பசிக்குது. டைம் பாக்குறாங்க, 11 மணி தான் ஆச்சா, நான் 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு லேட்டா சாப்பிட்டா நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? சில பேரு பசி எடுத்து லேட்டா சாப்பிடுறாங்க, சில பேரு பசி எடுக்காமையே சாப்பிடுறாங்க. இது ரெண்டுமே நல்லது இல்லைங்க. அதனால இனிமேலு ஒரு முறை சாப்பிட்டா அடுத்த பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். அந்த சாப்பாடு மருந்தாக மாறுகிறது, அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துகிறது. 100 நாளில் உங்களுக்கு சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு எது இருந்தாலும் எல்லாம் குணமாகும். நான் சொன்ன மாதிரி செஞ்சா போதுங்க. பசி எடுத்தாதான் சோத்து பக்கம் போகணும். இங்க பாருங்க, சொல்றது சுலபம், செய்யறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆமாங்க, இப்ப ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, அங்க லஞ்ச் டைம்ல தான் சாப்பிட சொல்லுவாங்க. சரி, கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, அங்கேயும் லஞ்ச் டைம் தான் சாப்பிட சொல்லுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு நான் சொல்றேன், ஆனா பிராக்டிக்கலா இது ஒத்து வரலையா? பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குதா? அதனால இங்க பாருங்க, ஒரு ஐடியா கொடுக்குறேன். யாரெல்லாம் பசி எடுத்து சாப்பிட முடியுமோ, உதாரணத்துக்கு ஒரு முதலாளி, நீங்க தான் முதலாளி, நினைச்சா சாப்பிடலாமா இல்லையா? ஏன் டைம் பார்த்து சாப்பிடுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப், நிறைய பேர் இல்லத்தரசிகள் இருக்கீங்களா இல்லையா, நீங்க நினைச்சா சாப்பிடலாமா இல்லையா? இப்படி யாரெல்லாம் பசி எடுத்து சாப்பிட முடியுமோ பசி எடுத்து சாப்பிடுங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட முடியாது, பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிங்க, நான் வெளியே வேலைக்கெல்லாம் போறேங்க, இதெல்லாம் ஒத்து வராதுங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன். எப்ப பசி எடுக்குதோ, எப்ப முடியுதோ அப்ப சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு ஒரு நாள் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, எல்லாரும் சாப்பிட போறாங்க, நீங்க உடனே உட்காந்துட்டு நான் பசி எடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி உட்காந்துருந்தீங்கன்னா செத்திக்க மாட்டாங்க. அப்போ உள்ள இறங்கிடணும். ஒரு நாள் வீட்டுல உட்காந்துருக்கீங்க, உங்க மனைவி கூப்பிடுறாங்க, எங்க சப்பாத்தி ரெடி வாங்க அப்படின்ட்டு, உடனே ஓடக்கூடாது.
என் செல்லக்குட்டி சப்பாத்தி ரெடி பட் பசி நாட்டடி வரமாட்டேன்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? சிம்பிளா சொல்றேன். அதாவது எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் பசிக்காக காத்திருங்கள். பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி எடுக்காம சாப்பிட்டா வியாதிங்க, நோய்ங்க. அதனால இனிமேலு ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமா? மாசம் 90 முறை சாப்பிட்றோமா? 90 முறையும் பசி எடுத்து சாப்பிட முடியாதுங்க. பரவாயில்ல. அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் பசி எடுத்து சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. இனிமேல் ஒண்ணு பண்ணுங்க. டெய்லி நைட் உட்காந்து கண்ணை மூடி யோசிங்க, இன்னைக்கு ஒரு நேரமாவது பசி எடுத்து சாப்பிட்டோமான்னு. சாப்பிட்டு இருந்தா உங்க டைரியில ஒரு கோடு போட்டு வைங்க. சரிங்களா? பாருங்க, என்னைக்காவது உங்க வீட்டுக்கு வருவேன், டைரி கேட்பேன், நான் என்ன எண்ணி பார்ப்பேன். மாசத்துல 10 கோடு இருக்கணும். அதுக்காக 10 கோடு போட்டுட்டு இந்த மாசம் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு தப்பு தப்பா சாப்பிடக்கூடாது. அதாவது மாதத்தில் எவ்வளவு முறை பசி எடுத்து சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவு ஆரோக்கியமாக நாம் வாழ முடியும். எந்த வியாதி இருந்தாலும் சரிங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் எந்த வியாதி இருந்தாலும் மாதத்தில் யார் ஒருவர் அதிகபட்சம் 10க்கு 20க்கு மேல பசி எடுத்து சாப்பிடுறீங்களோ 100 நாளில் உங்களுக்கு எந்த வியாதியா இருந்தாலும் குணமாகும். செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இதைத்தான் திருவள்ளுவர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுடின்னு சொன்னாரா இல்லையா? அந்த குரலுக்கு என்னங்க அர்த்தம்? உடம்புக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை. யார் ஒருவர் பசி எடுத்து சாப்பிட்டு மீண்டும் பசி எடுத்து சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லைன்னு நம்ம தாத்தா 2000 வருஷம் சொல்லியிருக்கிறா இல்லையா? எனவே புரிந்து கொள்ளுங்கள், நாம் இனிமேல் பசி எடுத்து சாப்பிடுவோம், அந்த உணவை மருந்தாக மாற்றுவோம், ஆரோக்கியமாக பலவரிடம் வாழ்ந்து ஒரு நோயற்ற வாழ்வை, ஆரோக்கியமானவை வாழ்வோம், நிம்மதியாக வாழ்வோம், வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. இன்று நமக்கு உணவு முறையை பற்றி, அதனுடைய தன்மைகளை பற்றி சிறப்பாக விளக்கம் அளித்து சிறப்பித்த இளம் பக்கர் ஐயா அந்த நன்றிகளையும் பாட்டுகளையும் நன்றி. பக்ரிசாமி சார், ஒண்ணு இது காலர் போட்டுங்க. சார் மியூட்ல இருக்கு, அட்மிட் பண்ணீங்க. சொல்லுங்க. காலர் போட்டுங்க சார். சரி சரி, ஓகே. இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் தொடர்ந்து நமக்கு அக்குப்பஞ்சரின் வகுப்புகள் பற்றி சிறப்பாக எடுத்துரைத்து வருகிறார்கள். அந்த வகையிலே அக்குப்பஞ்சர் புள்ளிகளை பற்றியும் நமக்கு லங்ஸ், லார்ஜ் இண்டஸ்ட்ரி, அதாவது நுரையீரல், பெருங்குடல் பற்றி 2 வாரங்கள் நமக்கு சிறப்பாக விளக்கம் அளித்தார்கள். இன்றும் நமக்கு அதன் தொடர்ச்சியாக பஞ்சபூத புள்ளிகளை பற்றி நமக்கு அருமையான விளக்கம் அளிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய வார வகுப்புகள்ல நாம நுரையீரல் மற்றும் பெருங்குடல் ஆகிய சக்தி ஓட்ட பாதைகளில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருந்தோம். அதாவது காற்று மூலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளியை பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல நெருப்பு மூலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நெருப்பு மூலகத்தினுடைய தன்மைகளை ஒரு முறை பார்த்திடலாம். நெருப்பு மூலகம் சார்ந்த தன்மைகள். நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்பு என்ன அப்படின்னா இதயம்,
மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்பு இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு திருகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு திருகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். நெருப்பு மூலகம் பராமரிக்கக்கூடியது இரத்த குழாய்களை. நெருப்பு மூலகம் இரத்த குழாய்களை பராமரிக்கும். நெருப்பு மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு நாக்கு. நெருப்பு மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு நாக்கு. நெருப்பு மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா விண்வின் என இருக்கும். நெருப்பு மூலகம் சார்ந்த உணர்வு மகிழ்ச்சி. நெருப்பு மூலகம் சார்ந்த நிறம் சிவப்பு. நெருப்பு மூலகம் சார்ந்த சுவை கசப்பு துவர்ப்பு. நெருப்பு மூலகம் சார்ந்த திரவம் வியர்வை. நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்புகள் அப்படின்னு பார்த்தா 4 உறுப்புகள் இருக்கு. இதயம், திருகுடல், இதய மேலுறை, மூவெப்ப மண்டலம் ஆகிய 4 உறுப்புகள் இருக்கிறது. இந்த 4 உறுப்புகள்ல இன்றைய வகுப்புல இதய மேலுறை என்கிற உறுப்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை இப்போது பார்க்க போறோம். இதய மேலுறைக்கு ஆங்கிலத்துல பெரிகார்டியம் என்ற பெயர். இதய மேலுறைக்கு ஆங்கிலத்துல பெரிகார்டியம் என்ற பெயர். இத அக்குபங்சர் டேர்ம்ல பிசி என்று பயன்படுத்துவார்கள். பெரிகார்டியத்தை அக்குபங்சர் டேர்ம்ல பிசி என்று பயன்படுத்துவார்கள். சிலர் இது வெறும் பி என்கிற வார்த்தையை மட்டும் P1 P2 P3 இப்படி அப்படியும் பயன்படுத்தலாம். PC1 PC2 இப்படியும் பயன்படுத்தலாம். இப்ப இதய மேலுறைக்கான சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கலாம். எல்லாருமே ஒரு பென்ல உங்களுடைய கையில மார்க் பண்ணிக்கோங்க. முதல் புள்ளி கையினுடைய நடுவிரல் நுனிப்பகுதியில் அமைந்திருக்கிறது. முதல் புள்ளிக்கு பெயர் PC9. கையினுடைய நடுவிரல் நுனிப்பகுதி. இந்த நுனிப்பகுதியில் உச்சி பகுதி எதுவோ அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC9. இந்த புள்ளி நெருப்பு பிளஸ் மரம். இதய மேலுறை என்பது இன் உறுப்பு. அப்ப மரத்துல இருந்து தொடங்கணும். அப்ப நெருப்பு பிளஸ் மரம். முதல் புள்ளி கையினுடைய நடுவிரல் நுனிப்பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த புள்ளிக்கு பெயர் PC9. நெருப்பு பிளஸ் மரம். ஒரு நபருக்கு கண்கள் சிவந்து போயிருக்கு. ஒரு நபருக்கு கண்கள் சிவந்து போயிருக்கு. கண் என்பது எந்த மூலகம் சார்ந்த உறுப்பு? மரம். 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 சிவப்பு நிறம் எந்த மூலகம் சார்ந்த நிறம்? நெருப்பு. நெருப்பு. அப்ப கண்கள் சிவந்து போகுது அப்படின்னா இந்த PC9 என்கிற புள்ளியில சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்ததாக நாம் இரண்டாவதாக பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் PC8. நம்முடைய கைய முறுக்க போறோம். இப்படி நல்லா முறுக்கிறோம். அப்படி மடக்கப்படும் போது நம்முடைய ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் இணையக்கூடிய இடத்துல இப்படி கையை வைக்கிறோம். அதாவது நம்முடைய கையை இப்படி நல்லா மடக்கிக்கிறோம். மடக்கிட்டு ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் இணையக்கூடிய இடத்துல இப்படி கையை வைக்கிறோம். அந்த புள்ளி தான் PC8.
கைகளை மடக்கும் போது ஆட்காட்டி விரலும் நடு விரலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் PC8. இந்த PC8 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் நெருப்பு. PC8 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் நெருப்பு, அதாவது சொந்த புள்ளி. நெருப்பு மூலகத்துக்கான உறுப்புல இருக்கக்கூடிய நெருப்பு புள்ளி என்பதால இந்த புள்ளிக்கு சொந்த புள்ளி என்று பெயர். ஒரு சில நபர்களுக்கு நாக்கு பகுதியில சிவப்பு நிற புண்கள் ஏற்படும். அவர்களுக்கு எந்த புள்ளியில சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாக்கு என்பது எந்த மூலகம் சார்ந்த வெளியுறுப்பு? நெருப்பு. சிவப்பு நிறம் என்பது எந்த மூலகம் சார்ந்த நிறம்? நெருப்பு. அப்போ நெருப்பு பிளஸ் நெருப்பு சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் PC7. இந்த PC7 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கை மணிக்கட்டு ரேகை இருக்கு. இந்த மணிக்கட்டு ரேகைக்கு நடுப்பகுதி, இந்த மணிக்கட்டு ரேகையின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தண்டவாளம் மாதிரி இருக்கும். ஒரு பகுதி தண்டவாளம் மாதிரி இருக்கும். 2 நரம்புகள் போற மாதிரி நமக்கு தெரியும். அந்த மணிக்கட்டு ரேகையில அந்த தண்டவாளம் மாதிரி தெரியக்கூடிய பகுதியில அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC7. மணிக்கட்டு ரேகை நடுப்பகுதி, மணிக்கட்டு ரேகையினுடைய நடுப்பகுதி, சரியாக நடுப்பகுதியில தண்டவாளம் மாதிரி இருக்கும். அந்த தண்டவாளம் மாதிரி மேல இருந்து கீழே போகும். இதற்கு பெயர் இந்த P7. இந்த PC7 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் நிலம். நெருப்பு பிளஸ் நிலம். அந்த இடத்துல பள்ளம் தெரியுமா சார்? பள்ளம் இருக்காதுமா, பள்ளம் இருக்காது. கொஞ்சம் மேடு தான் இருக்கும் அந்த இடத்துல. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா லேசான ஒரு மேடு இருக்கும். இந்த லைனுங்களா? லைன்ல அதே லைன், அந்த லைன் தான். சார் அந்த முதல் ரேகைக்கு கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா மேடா இருக்கு. அதாவது மணிக்கட்டு ரேகைக்கு மேலமா? இது எதை கட்டுப்படுத்துதுங்க? நெருப்பு பிளஸ் நிலம் ஐயா. நெருப்பு பிளஸ் நிலம் எது கட்டுப்படுத்துதுங்க? அது எந்த பிரச்சனை சரி செய்யலாம்னு கேக்குறீங்களா ஐயா? ஆமாயா. அதாவது நெருப்பு, அதாவது உதட்டுல ஒரு சிலருக்கு புண்ணு ஏற்படும். குறிப்பா சிவப்பு நிற தழும்புகள் ஏற்படும். உதட்டில் சிவப்பு நிற தழும்புகள், ரத்தம் அந்த மாதிரி ஓரத்துல வெடிப்பு மாதிரி ஏற்படும். அது சிவப்பு நிறமா ஏற்படுது அப்படின்னா உதடு என்பது எந்த மூலகம் சார்ந்த வெளியுறுப்பு? யாரோ சொல்ல முடியுங்களா? மண்ணீரல். சிவப்பு நிலம், சிறப்பு. மண்ணீரல். சிவப்பு நிறம் என்பது எந்த மூலகம் சார்ந்த நிறம்? நெருப்பு. அப்போ நெருப்பு பிளஸ் நிலம் PC7. உதடுகள்ல சிவப்பு நிற தழும்புகள் ஏற்படுது அப்படின்னா இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். ஓகேங்க. PC7 எல்லாருக்கும் இந்த புள்ளி தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மணிக்கட்டு ரேகை, இந்த மணிக்கட்டு ரேகையில ஒரு லைன் போகும், மாதிரி ஒரு லைன் போகும். இங்க மேல இருந்து இப்படி கீழே போகும். அந்த லைன்லயே மணிக்கட்டு ரேகையில அந்த லைன் எங்க இருக்கோ அந்த பகுதியில அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC7. மணிக்கட்டு ரேகை, அதுக்கு நடுவுல ஒரு லைன். நான்காவதாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் PC5. நாம் பார்க்க போகிற
பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் PC5. இந்த PC5 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, இந்த PC7ல இருந்து, PC7 என்கிற புள்ளியிலிருந்து 4 விரல்கள் தள்ளி உங்களுடைய கையில PC7 என்கிற புள்ளியிலிருந்து 4 விரல்கள் தள்ளி, அதாவது 3 சுன் அப்படின்னு சொல்லுவோம். இத 4 விரல்கள் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி வந்து PC5. இந்த PC7 என்கிற புள்ளியிலிருந்து 4 விரல்கள் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC5. இந்த புள்ளி வந்து நெருப்பு பிளஸ் காற்று. இந்த புள்ளி வந்து நெருப்பு பிளஸ் காற்று. 4 விரல் அகலம் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC5. 4 விரல்னா இதுல ஆட்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல், சிறுவிரல், இந்த 4 விரல், கட்டை விரல் சேர்க்கக்கூடாது. 4 விரல்கள் தள்ளி. இந்த புள்ளி எதற்கு பயன்படுது அப்படின்னா, தோல்ல சிவப்பு நிற திட்டுகள், அதாவது சிவப்பு நிற புண்கள் மாதிரி ஏற்படுது, அல்லது சிவப்பு நிற கொப்புளங்கள் ஏற்படுது அப்படின்னா எந்த மூலகம் சார்ந்த உறுப்பு? தோல், காற்று. காற்று. சிவப்பு நிறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெருப்பு. நெருப்பு பிளஸ் காற்று, அந்த இரண்டும் இணையக்கூடிய புள்ளி வந்து இந்த PC5. அப்போ தோல்ல சிவப்பு நிற கொப்புளங்கள் ஏற்படுது அப்படின்னா PC5 என்கிற புள்ளியில சிகிச்சை கொடுக்கறது மூலமா குணப்படுத்தலாம். காற்று பிளஸ் நெருப்பு, ஏற்கனவே நம்ம சென்ற வகுப்புல 2 புள்ளிகள் பார்த்திருக்கோம், காற்றையும். அந்த புள்ளி யாருக்காச்சும் நினைவு இருக்குங்களா? நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில காற்றையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளி மகிழ்ச்சி, சிறப்பு. LI5 பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில LI5 வந்து காற்றையும் நெருப்பையும் இணைக்குது. நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில யாருக்காவது நினைவு இருக்குங்களா? LU10. சிறப்பு, சிறப்பு. LU10 என்கிற புள்ளி காற்றையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அப்ப இந்த 3 புள்ளிகள்ல எந்த புள்ளியில வேணாலும் நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். தோல்ல கருப்பு நிற கொப்பளங்கள் இருக்கு அப்படின்னா இந்த 3 புள்ளிகள்ல எந்த புள்ளியில வேணாலும் நம்ம சிகிச்சை கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த இதய மேலுறைக்கான சக்தி ஓட்ட பாதையில் நாம் பார்க்க போகிற புள்ளி என்ன அப்படின்னா PC3. கடைசி பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் PC3. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்முடைய முழங்கைய கொஞ்சம் மடக்கிக்கிறோம், பாதியா மடக்கிக்கிறோம். மடக்கிட்டு ஒரு தசை நார் நமக்கு இங்க தெரியும், நம்முடைய ஆட்காட்டி விரல், கட்டை விரலை கொண்டு அந்த தசை நாரை பிடிச்சுக்கிறோம். நான் பிடிச்சிட்டேன், தசை நாரை பிடிச்சுக்கிறோம். இந்த தசை நாரை பிடிக்கிறோம் அப்படின்னா 2 பக்கமும் பள்ளங்கள் ஏற்படும். தசை நாரை பிடிச்சுக்கிறேன், அந்த தசை நாரை சுத்தி 2 பக்கமும் பள்ளங்கள். இப்ப என்ன செய்யறேன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம், இதுல கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய பள்ளத்துல இருக்கக்கூடியது LU5 என்கிற புள்ளி என்று பார்த்திருந்தோம். எப்படி கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய புள்ளி வந்து பள்ளத்துல இருக்கக்கூடிய புள்ளி LU5ன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி சிறு விரல் பக்கம் இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி வந்து PC3. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மடக்கிக்கிறோம். நம்முடைய கையினுடைய ஆட்காட்டி விரல், கட்டை விரல், 2 விரல்களை வைத்து இந்த தசை திரட்சி இருக்கும், அதை இப்படி பிடிச்சுக்கிறோம். இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிக்கும் போது 2 பக்கமும் பள்ளங்கள் ஏற்படுது. அந்த 2 பக்கங்களும், அந்த 2 பக்கத்துல ஒரு அக்குபஞ்சர் புள்ளி. அதுல கட்டை விரல் பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கட்டை விரல் பக்கம் ஏற்படக்கூடிய புள்ளி வந்து LU5 என்கிற அக்குபஞ்சர் புள்ளி. அதே மாதிரி சிறுவிரல் பக்கம் தெரியக்கூடிய புள்ளி வந்து PC3 என்கிற அக்குபஞ்சர் புள்ளி. சிறுவிரல் பக்கம் PC3 என்கிற அக்குபஞ்சர் புள்ளி அமைந்திருக்கிறது.
இந்த புள்ளி வந்து நெருப்பு பிளஸ் நீர். PC3 என்கிற புள்ளி நெருப்பு நீர். ஒரு நபருக்கு சிறுநீர்ல ரத்தம் வர மாதிரி தெரியுது. சிறுநீர்ல ரத்தம் வர மாதிரி தெரியுது. சிறுநீர் என்பது எந்த மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு? வாட்டர். நீர். சிறப்பு. நீர் மூலகம். சிறப்பு. நமக்கு தெரிஞ்சதுதான் சிவப்பு சார்ந்த நிறம். அப்ப நீரையும் நெருப்பையும் இணைக்க வேண்டும். நீரையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளி வந்து PC3. ஆக PC3 என்கிற புள்ளியில சிகிச்சை கொடுக்கறது மூலயமா நம்மால் அதை சரி செய்ய முடியும். இப்போ இந்த புள்ளிகளை ஒரு முறை நம்ம ஸ்லைட்ல பார்த்துடலாம். முதல் புள்ளி PC9 நம்முடைய நடுவிரல் நுனிப்பகுதியில் அமைந்திருக்கிறது. இரண்டாவது புள்ளி PC8 நம்முடைய ஆட்காட்டி விரலையும் கைகளை மடக்கும் போது ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் சேரக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கிறது. மூன்றாவது புள்ளி PC7 மணிக்கட்டு ரேகை, கை மணிக்கட்டு ரேகையின் நடுப்பகுதியில். நான்காவது புள்ளி PC5 PC7 என்கிற புள்ளியிலிருந்து 3 சுன், அதாவது 4 விரல்கள் தள்ளி அமைந்திருக்கிறது. ஐந்தாவது புள்ளி PC3 கையை அதாவது முழங்கையை மடக்கும் போது ஏற்படும் தசை திரட்சியின் உட்புற பள்ளத்தில், அதாவது சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய பள்ளத்தில் அமைந்திருக்கிறது PC3 என்கிற புள்ளி. நம்ம சந்தேகங்களுக்கு போறதுக்கு முன்னாடி வேகமா இதுக்கு முன்னாடி பார்த்த 10 புள்ளிகளையும் ஒரு முறை வேகமா பார்த்துடலாம். LU11 முதல்ல நுரையீரல் சக்தி ஓட்ட பாதைக்கு போயிடலாம். LU11 நம்முடைய கை கட்டை விரலின் வெளிப்புற நகக்கண் அமைந்திருக்கிறது. LU11 காற்று பிளஸ் மரம். இரண்டாவது புள்ளி LU10 அதாவது கை கட்டை விரல் எலும்புக்கும் மணிக்கட்டு எலும்புக்கும் நடுப்பகுதியில் அமைந்திருக்கிறது. தோலும் சேரக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கிறது. LU10 காற்று பிளஸ் நெருப்பு. மூன்றாவது பஞ்சபூத புள்ளி என்ன அப்படின்னா நம்முடைய மணிக்கட்டு ரேகை ஓரத்துல கட்டை விரலுக்கு நேரா அமைந்திருக்கக்கூடிய புள்ளி வந்து LU9 என்கிற புள்ளி. நான்காவது புள்ளி இந்த LU9 என்கிற புள்ளியிலிருந்து நம்முடைய கட்டை விரல் அகலம் ஒரு சுன் தள்ளி LU8 என்கிற இந்த LU8 என்கிற புள்ளி காற்று பிளஸ் காற்று. LU9 என்கிற புள்ளி காற்று பிளஸ் நிலம். நான்காவதாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் LU5. கையை மடக்கும் போது ஒரு தசை திரட்சி ஏற்படுது. கட்டை விரல் பக்கமா அதுல ஏற்படக்கூடிய பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU5. இது காற்று பிளஸ் நீர். அடுத்ததாக பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய புள்ளிகளை ஒரு முறை பார்த்திடலாம். பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடியது ஆட்காட்டி விரல் நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கிறது. LI1 காற்று பிளஸ் காற்று. இரண்டாவது புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா கை ஆட்காட்டி விரலுக்கு சைட்ல பக்கவாட்டுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில LI2 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த LI2 என்கிற புள்ளி காற்று பிளஸ் நீர். பஞ்சபூத புள்ளி என்ன அப்படின்னா LI3. இந்த LI2ல இருந்து நம்ம கை விரல வச்சு தடவிக்கிட்டே வரோம் அப்படின்னா ஒரு மேடு ஏற்படுது. அடுத்து ஒரு பள்ளம் தொடங்கும். அந்த பள்ளம் முடியக்கூடிய இடத்துல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில LI3 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. காற்று பிளஸ் மரம். நான்காவது பஞ்சபூத புள்ளி என்ன அப்படின்னா நாம நம்முடைய கையை இப்படி நல்லா விரிக்கிறோம். அப்படி விரிக்கப்படும் போது மணிக்கட்டு எலும்புக்கு மேல ஒரு பள்ளம் தெரியும். இந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LI5 காற்று பிளஸ் நெருப்பு.
நான்காவது அது 5வது இறுதி பஞ்சபூத புள்ளி அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து என்ன அப்படின்னா, நாம நம்முடைய முழங்கையை இப்படி மடக்கும் போது கட்டை விரல் பக்கமா தெரியக்கூடிய முழங்கை மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்தில் LI11 என்கிற புள்ளி இந்த இடத்துல அமைந்திருக்கிறது. இந்த LI11 என்கிற புள்ளி இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். யாராவது சிகிச்சை கொடுத்திருந்தா அந்த அனுபவங்களையும் பகிரலாம். சிவப்பு கொப்பளத்துக்கு ஐயா 3 பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. LU10 PC5 அடுத்து என்ன ஐயா? LI5. நன்றி ஐயா, அற்புதமா இருந்ததுங்க கிளாஸ். நன்றி ஐயா. வேற யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஐயா நீங்க அந்த பாயிண்ட்லாம் ஸ்லேட் அனுப்புறேன் நீங்க அனுப்பியிருக்குங்கம்மா, ஏற்கனவே குழுவில் பகிர்ந்துருக்கோம். இன்னொரு முறை பகிர்றேன், ஏற்கனவே ஒரு முறை பகிர்ந்து அனுப்புறேன். இன்னைக்கு வந்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 உறுப்புகளுக்கு வந்து நமக்கு வந்து பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதனுடைய சந்தேகங்கள் நீங்க இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அவங்க மெயினா எதிர்பார்க்கறது. நீங்க வந்து உங்களுக்கு இல்ல நீங்க கேட்ட வகையிலோ இல்ல நீங்க ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த வகையிலோ இந்த 3 உறுப்புகளுக்கு மட்டும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சந்தேகங்கள் வர வரதான் அடுத்தவங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். இது ஒரு வகுப்பு அப்படிங்கிறதுனால இது வந்து நீங்க எல்லாருமே வந்து நோட்ஸ் எடுத்துங்க. மெயினா வந்து நோட்ஸ் தான் முக்கியம். எல்லாருமே நோட்ஸ் எடுத்துங்க. நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப பார்க்க உள்ள அதுல ஒரு உங்களுக்கு டவுட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்ப ஐயா சொல்றது வந்து குறிப்பிட்ட ஒரு 6 புள்ளிகள் தான். ஆனா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் புள்ளிகள் என்பது நிறைய இருக்கு. இந்த 6 புள்ளிகளை நம்ம வந்து மீன் பண்ணி பண்ணிட்டாலே நமக்கு வந்து மற்ற புள்ளிகளுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஈஸியா இருக்கும். அப்புறம் ஐயா வந்து போன வாரமே நமக்கு எல்லாத்தையும் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. குரூப்லயும் இருக்கு. திருப்பி வேணாலும் நான் ரீசெண்ட் பண்ணி விடுறேன், பார்த்துருக்கேன். போன வாரமே நமக்கு அவங்க வந்து வகுப்பு முடிஞ்சோடனே அந்த பாயிண்ட்ஸோட இதை வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு இடம் டச்சிங் கொடுக்கும்போது அந்த துடிப்பு தெரிய மாட்டேது, காரணம் ஐயா? துடிப்பு வந்து சிலருக்கு தெரியுமா, பெரும்பான்மையா தெரியும். காலையில காற்றுல நீர் கொடுத்தாங்க, LI2 கொடுத்தேன், மலச்சிக்கல் பிரச்சனை கொடுத்தேன். ஆனா எனக்கு அந்த இடத்துல எந்த சிம்டமும் தெரியல. அதாவது துடிப்பு வந்து பெரும்பான்மையா தெரியும். சிலருக்கு வந்து துடிப்பு இருக்கும், சிலருக்கு வந்து நமக்கு இந்த துடிப்பு வந்து உணர முடியாது. இப்படி உணர முடியல அப்படின்னாலும் தவறு கிடையாது. நாடி ஒருவேளை துடிப்பு தெரியல அப்படின்னா நமக்கு நாடி துடிப்பு எந்த நாடிக்கு நம்ம முதல்ல சிகிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தோமோ நாடி துடிப்பு இல்லாத நாடிக்கு நாடி துடிப்பு வந்துடும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாமா. புள்ளிக்கு சிகிச்சை கொடுங்க. ஒருவேளை துடிப்பு தெரியல அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. நன்றி நன்றி ஐயா. எல்லாம் சந்தேகங்கள் நினைக்கிறேன். நேற்று நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுடைய வகுப்புகள் வந்து எல்லாருக்கும் நல்ல தெளிவா இருக்கு. எல்லாருமே ஒரு அற்புதமா அந்த ரிசல்ட் சொல்றாங்க. ஐயாவோட வகுப்புகள் வந்து எங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு சிறப்பான ஒரு வகுப்பா இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. இப்ப ஐயா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குப்பஞ்சல்ல வந்து புள்ளிகள்ல வந்து இப்ப நுரையீரல், பெருங்குடல், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து ஃபயர் பாயிண்ட், அதாவது நெருப்புக்கு உண்டான சக்திக்கு உண்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதுல வந்து இதுல 4 உறுப்புகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதயம் மேலுறை, முகப்பட்டனம் அப்படிங்கிற நமக்கு அந்த 4 விஷயத்த வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்ற இதுல இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இதய மேலுறை பற்றி நமக்கு வந்து அற்புதமா, அதாவது பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடைய வகுப்புல வந்து இன்னைக்கு அற்புதமா எடுத்திருக்காங்க. அதுக்குண்டான பஞ்சபூத புள்ளிகள் என்னங்கிறதையும் நமக்கு அந்த விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க சும்மா அதுல டச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும்.
அதோட விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிறத நம்ம அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். நீங்க அந்த சும்மா டச் பண்ணி பார்க்கக்குள்ளே உங்களை உடலுக்கு ஒரு ஆக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கும்னு வச்சுங்களேன். அதுக்காக ரொம்ப நேரம் அமைக்கிட வேண்டாம். சும்மா ஒரு டச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த புள்ளிகள் வந்து நமக்கு உடல்ல இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம உடலை வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த உடல் புள்ளிகளும் நம்ம வந்து ஆரோக்கியமா வச்சுக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாருக்குமே இருக்கணும். கண்டிப்பாக இருக்கும். ஆஹ் அற்புதமாக இன்று நமக்கு வந்து இதய மேலுறை பற்றி, பெருக்கார்டியம் பற்றி, இன்றைய புள்ளிகள் பற்றியும் நமக்கு ஐயா வந்து சிறப்பா விளக்கம் கொடுத்திருக்காங்க. இன்றைய நிகழ்வுல நமக்கு சிறப்பான வகுப்படுத்தி சிறப்பித்து கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. அப்புறம் நேற்று நம்ம வந்து காலச்சக்கரம் நாளை நமது நீங்க வந்து தொடர்ந்து நடைபெற்று நேற்றுல இருந்து 3ஆம் ஆண்டில் நடைபெற்று இருக்கோம். இதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இப்ப ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சேர்மன் கோ சேர்மன் போட்டு நமக்கு சிறப்பா வழிநடத்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த வகையிலே வந்து இதுல கோ சேர்மனா இருந்து இந்த வருடம் பணியாற்றக்கூடிய ஸ்ரீனிவாசன் ரோட்டரி கிளப் ஆஃப் ஹோலி டவுன் கும்பகோணம் சங்கத்தில இருந்து நேற்று அவர் வந்து ஜாயின் பண்ணாரு. அவரோட இது லைன் கட் ஆயிடுச்சு. அதனால இன்று அவர்கள் வந்து இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு வாழ்த்துரை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சீனிவாசன், கும்பகோணம் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நாளை நமது கிட்டத்தட்ட 2 வருடமாக இந்த போன வருஷம் இந்த முறையில் நான் கலந்து கொண்ட 3 நாள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்தது. என் கால சூழ்நிலை காரணமாக நான் தொடர்ச்சியாக இடையில அப்போது கலந்து கொண்டிருந்தால் 3 நாள் பயிற்சி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வருடம் 1.5 வருட அனுபவம் கிடைத்தது. அது இன்று காலை வந்து அவர்களும் நம்ம இலக்கியவாதியாக எனக்கு உண்மையிலே ஒரு சிலை சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அதனுடைய ஒரு உள்கருத்து சார் வந்து ஒவ்வொரு பாயிண்டா சொல்லும்போது அதனுடைய அர்த்தங்கள் வந்து இவ்வளோ ஒரு டீப்பா வந்து இன்னைக்குதான் முறையா ஆடியோ கிளியர் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அருமையா இருந்துச்சு. இவ்வளோ ஒரு இன்னமும் ஒரு 1 மணி நேரம் நீங்க கிளாஸ் எல்லாருக்கும் நன்றி சார். சீனிவாசன் சார், உங்களோட ஆடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாம இருந்துச்சு. ஒன்றும் இல்லை. நன்றி. உங்களோட அன்பான வாழ்த்திற்கு நன்றி. இந்த வருடம் உங்களுடைய இந்த காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வுடன் உங்களுடைய பணிகள் சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்களும் இந்த பணிகளில் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பான நிகழ்வாக மாற்றித்தர தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மற்றும் இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக இந்த வருடம் நமக்கு சிறப்பாக வழிநடத்தி நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கும் மாவட்டம் 2981 இருக்கும். மற்றும் இந்த நமக்கு இந்த காலச்சக்கரம் நேற்றிலிருந்து நாளை நமது ஆரம்பிக்கப்பட்ட நேற்றிலிருந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக ஒரு இணைந்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து இன்றளவிலும் நமக்கு இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்திற்கும் மற்றும் அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக பயிற்சிகளையும் வாசனங்களையும் கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்து கொடுத்த
ஐயா இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. இன்பமே செய்க, எல்லோரும் வாழ்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. சிறப்புங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணி. நன்றி நன்றி சார், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி சார், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளம். குழுவில் அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளம்.